Hi friends, welcome to Kitchen Today Tamil. இன்னைக்கு வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கப் ரைஸை நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு இப்படி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் கேரட், குடமிளகாய், முட்டைக்கோஸ், பீன்ஸ், இஞ்சி, வெள்ளைப்பூடு, சோயா சாஸ், சில்லி சாஸ், முட்டை. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 முட்டை போட்டு வரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டையை வரட்டி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை நல்லா வரட்டியாச்சு. இப்போ இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, பொடியாக இருக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கினதும் கேரட், குடமிளகாய், முட்டைக்கோஸ், பீன்ஸ் 4 காயையும் போட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 வகை காய் முட்டை போட்டு செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லாம ரொம்ப விருப்பமா சாப்பிட்டுப்பாங்க. நம்ம இதை வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்லயே ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் வேஸ்ட் ஆகாம ரொம்ப விருப்பமா சாப்பிட்டுக்குவாங்க. காய் வந்து இப்ப நல்லா வதங்கிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 90% நல்லா வெந்திருந்தா போதும். இந்த காயில சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்து விட்டதும் நம்ம வரட்டி வச்ச முட்டையும் இந்த காயோட சேர்த்துருங்க. நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் இதோட சேர்த்துடலாம். அரிசி உடையாம அப்படியே கிளறி கொடுங்க. இப்போ ரைஸை வந்து உடையாம நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான பெப்பர் பொடி, கடைசியா கொஞ்சம் மல்லி இலை தூவினா எக் ரைஸ் ரெடி.